பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு தமிழ்நாட்டிலிருந்து மேலும் ஒரு தடகள வீரர் தகுதி பெற்றிருக்கிறார். அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். நீளம் தாண்டுதல் வீரர் ஜஸ்வின் ஆல்ட்ரின் ரேங்கிங் அடிப்படையில் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்கிறார். கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சடையாண்டியிடம் கேட்கலாம். சடையாண்டி, விவரங்களை பதிவு செய்யுங்கள். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியானது வருகின்ற 26ஆம் தேதி களை கட்ட காத்திருக்கிறது. இதற்காக ஒவ்வொரு நாட்டு வீரர்களும் தயாராகி வரக்கூடிய சூழ்நிலையில் தடகளத்திலிருந்து யார் யார் தகுதி பெற்றிருக்கிறார்கள் என்ற இறுதி பட்டியலை நேற்று இந்திய தடகள சங்கமானது அந்த பட்டியலில் தமிழ்நாட்டிலிருந்து 5 வீரர் வீராங்கனைகள் தேர்வாகி இருந்தனர். இதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் மேலும் ஒரு வீரர் தேர்வாகி இருக்கிறார். நீளம் தாண்டுதல் வீரர் ஜஸ்வின் ஆல்ட்ரின் ரேங்கிங் அடிப்படையில் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்று சாதனை படைத்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். இதுவரை ஒலிம்பிக் வரலாற்றிலேயே தமிழ்நாட்டிலிருந்து 5 வீரர்கள் தான் தடகளத்திலிருந்து பங்கேற்றிருந்தார்கள். அந்த எண்ணிக்கை தற்பொழுது அதிகரித்திருக்கிறது. 6வது வீரராக ஜஸ்வின் ஆல்ட்ரின் தேர்வாகியிருக்கிறார். ஏற்கனவே 400 மீட்டர் தொடர் ஓட்ட பந்தயத்தில் சுபா வெங்கடேசன், வித்யா ராமராஜ் ஆகிய 2 வீராங்கனைகள் தேர்வாகியிருந்தனர். அது மட்டுமில்லாமல் ராஜேஷ் ரமேஷ் ஆகிய வீரரும் தேர்வாகி இருந்தார். அந்த வரிசையில் தற்பொழுது நீளம் தாண்டுதலில் ஜஸ்வின் ஆல்ட்ரின் தேர்வாகி இருக்கிறார். மும்முறை தாண்டுதல் வீரரில் பிரவீன் சித்திரவேல் என 5 வீரர்கள் தடகளத்திலிருந்து மட்டும் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு செல்ல இருக்கின்றனர். இது மட்டுமல்லாமல் டென்னிஸில் ஸ்ரீராம் பாலாஜி, டேபிள் டென்னிஸில் சத்யன் ஞானசேகரன், சரத் கமல், துப்பாக்கி சுடுதலில் பிரவீன் தொண்டைமான் உள்ளிட்ட வீரர்களும் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதியாக இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலிருந்து பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு 10க்கும் மேற்பட்ட வீரர்கள் புறப்பட தயாராக இருக்கிறார்கள். பாரிஸ் ஒலிம்பிக்கிற்கு மேலும் ஒரு தமிழக வீரர் தகுதி பெற்றிருப்பது குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி சடையாண்டி.